Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் எழுதுறதுக்கு ரீடிங் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய லெசன்ஸ் சவுண்ட்ஸ் வச்சு ஷேர் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ் நீங்கள் எழுதும்போது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய வார்த்தைகளை மெமரி பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எழுத முடியாது. அதனால இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கையும் குறைக்கலாம், அதே மாதிரி இங்கிலீஷையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஓங்கிற சவுண்டு, அதாவது 2 எழுத்துக்கள் ஒரு சவுண்ட் வரக்கூடிய ஓ அப்படிங்கிற சவுண்டை வச்சு தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். வாங்க என்னென்ன ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, ஸோ இதை எப்படி நீங்க ஈஸியா எழுத முடியும் அப்படின்ட்டு இன்னைக்கான லெசன்ல கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல 2 வவல் சேர்ந்து ஒரு சவுண்ட் வரக்கூடிய நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவும் ஏயும் சேர்ந்து வரக்கூடிய சவுண்டான ஓ அப்படிங்கிற சவுண்டு தான். அதாவது ஓங்கிற லெட்டரோட லாங் சவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நெடில் உச்சரிப்பு, அதுதான் இந்த ஓ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இந்த ஓ ஏ இதுக்கு ரெண்டுக்குமே நம்ம என்ன சவுண்ட் சொல்லணும்னா ஓ அப்படிங்கிற சவுண்டு தான். பக்கத்தில் கான்சனன்ட் வரும்போது அந்த கான்சனன்ட்டோட சவுண்டு உங்களுக்கு சேர்ந்து வரும். இப்போ ஓ இட் ஓட், ஓ இக் ஓக், ஓ இல் ஓல், ஓ டு ஓட், ஓ இஃப் ஓஃப், ஓ ஓம், ஓ ப் ஓப், ஓ இங்கே ஒரு ஏ வரும், ஓ ஸ்ட் ஓஸ்ட். அதே மாதிரி ஓ ஏ என் ஓன், ஓன் அப்படிங்கிற சவுண்டு வரும். ஓகே, ஸோ இதை ஷார்ட்டாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதில் எப்படி நம்ம வேர்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த வேர்ட்ஸை நம்ம எப்படி ஈஸியாக எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். இங்கிலீஷில் டீக்கும் டீக்கும் நமக்கு ஒரே மாதிரி, அதாவது தமிழில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது இந்த ஒரே எழுத்து தான் வரும். ஆனால் அந்த சவுண்டை நம்ம டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும். டீக்கு ட் அப்படின்னு படிக்கணும், டீக்கு டு அப்படின்னு படிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டீ வச்சு தான் எழுத போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓட். ஓட் அப்படின்ற ஒரு வேர்டே இருக்குது. ஓட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓட்ஸ், ஓட்ஸ் பொரிச். அப்போது ஓட், ஓட். அடுத்தது பார்த்தீங்கன்னா போட், பு ஓட். ஓட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓ ஏடி அப்படின்னு சொல்லிட்டு. பு அப்படின்னா என்ன எழுத்து வரும், பி வரும், பு ஓட், போட். அடுத்தது கோட், கு ஓட், கோட். இக்குன்னா என்னது வரும், சி வரும். ஓட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங், ஓஏடி, கோட். அதே மாதிரி ஃப்ளாட், ஃபில் ஆட், ஃப்ளாட். அப்போது இஃப்னா எஃப் சவுண்டு, இல்லைன்னா எல் சவுண்டு. ஃபில் ஆட்டுன்னு சொன்னோம், அப்போது ஓஏடி, ஃப்ளாட். அதே மாதிரி பிளாட், பு லாட், பிளாட். பு இல்லைன்னா பிஎல், எல் பிளன்ஸில் படிச்சிருப்போம். ஃபில், பில், கில் இதெல்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அது எல் பிளன்ஸ் படிக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. அப்போ பில் ஆட் அப்படின்னு சொன்னோம், ஓ ஓ ஏ டி, பிளாட். அதே மாதிரி பிளாட், பு இல், பில் ஆட், பிளாட். ஓகே, ஓட், ஓட், போட், கோட், ஃப்ளாட், பிளாட், பிளாட். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஓட் சவுண்டை வச்சு எப்படி எழுதுறதுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்தது ஓக், ஓக். ஓக்குன்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஓஏ கேன்னு பார்த்தோம் இல்லையா. ஓக் ட்ரீன்னு சொல்லுவாங்க, ஓக் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது, ஓக் ட்ரீ. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோக், இஸ் ஓ இக், சோக். சோக்னா துணிகளை துவைக்கிறதுக்காக நம்ம ஊற வைப்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் நம்ம சோக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இஸ் ஓக், சோக், ஓக், சோக். அடுத்தது ஓல், ஓஏஎல். ஓகே, ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லோன். நெக்ஸ்ட் பாருங்க ஓல், ஓஏஎல் பார்த்தோம். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கோல், கு ஓல், கோல், சி ஓஏஎல், கோல். அதே மாதிரி கோல், கு கு கு, கோல், கோல், ஜிஓஏஎல், கோல். ஓகே, கோல், கோல்.
அடுத்தது இது வந்து ஓடு, டி சவுண்டு. எக்ஸாம்பிள் லோடு, இல்லு ஓடு, ஓஏடி ஓடு. அதுக்கு அடுத்தது ரோடு, இர் ஓடு, ரோடு. நெக்ஸ்ட் ஒன் டோடு, டு ஓடு, டோடு. லோட், ரோட், டோடு. ஓகே. அடுத்தது பாருங்க ஓஃப், ஓஏஎஃப் பார்த்தோம் இல்லையா, ஓஃப் அப்படின்ற சவுண்டு. அப்போ லோஃப், இல் ஓ இஃப், லோஃப். இதே மாதிரி லோஃப்ட், லோ இஃப் இட், லோஃப்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஓம், ஓஏஎம், ஓ ம். அதே மாதிரி ஃபோம், இஃப் ஓஏஎம், ஃபோம். ரோம், இர் ஓம், ரோம். ஓகே. அடுத்தது வந்து ஓப், ஓப்புங்கிறது இங்கே பி சவுண்டில் வரும். அப்போது ஓஏபி இதோடது. ஓகே. அப்போது சோப் இஸ் ஓப், சோப் இஸ் ஓப், சோப். அதுக்கு அடுத்து பாருங்க ஓஸ்ட், ஓஎஸ்டி, ஓஸ்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டோஸ்ட், இட்டு ஓஸ்ட்னு பார்த்தோம். அப்போ ஓஎஸ்டி, ஓஸ்ட், டோஸ்ட். ரோஸ்ட், இர் ஓ இஸ் இட், ரோஸ்ட். டோஸ்ட், ரோஸ்ட். அடுத்தது இது இல்லாமல் இன்னும் ஒரு சில சவுண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஓச், ஓ ஏ சிஹெச், ஓச். எக்ஸாம்பிள் கோச், இக் ஓ இச், கோச். நெக்ஸ்ட் ஒன் ஓன், ஓ ஏ என், ஓன். லோன், இல் ஓன், லோன். க்ரோன், கு ரோன், க்ரோன். ஓகே. இப்போ இந்த ஓ ஏ அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து நீங்கள் ஓ அப்படிங்கிற லாங் சவுண்டு தான் கொடுக்கணும். அதுக்கு பக்கத்தில் கான்சனன்ட் வருது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சவுண்ட்ஸ் வச்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எழுதுறதுக்கு உங்களுக்கு வேர்ட்ஸில் அந்த ஸ்பெல்லிங்கை வந்து நீங்கள் மெமரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சவுண்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த சவுண்டுக்கு என்ன லெட்டர்ஸ் வரும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த இடத்துல எழுதிடலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படின்னும் போது நம்ம ஒரு விஷயத்த சென்டென்ஸை ஃபுல்லாகவோ ஒரு சில சமயம் சென்டென்ஸை ஃபுல்லாக நம்ம மெமரி பண்ணுவோம். ஆனால் அதில் இருக்க ஒவ்வொரு வேர்டோட ஸ்பெல்லிங்கையும் நம்மளால் மெமரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வருது, ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சவுண்ட்ஸ் மெத்தடை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இன்னும் உங்களால் நல்லாவே எழுத முடியும். உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம சேனலில் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வீடியோஸ் ரீடிங்காகவும் ரைட்டிங்காகவும் ஷேர் பண்ணியிருப்போம். ஸ்போக்கன் அப்படின்னும் போது நிறைய சேனல்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்போக்கன் வீடியோஸ் நிறைய வரும். பட் நம்ம வந்து இங்கிலீஷ் எழுதணும், ஒரு சிலருக்குலாம் ஆசையாக இருக்கும் இங்கிலீஷ் எழுதணும், இங்கிலீஷ் வந்து படிக்கணும், ரீடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் நிறைய லெசன்ஸ் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து தமிழில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களோட சவுண்ட்ஸை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக இங்கிலீஷை பார்க்கும்போது இன்னும் சவுண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் நம்ம தமிழ் தெரியும், தமிழ் மூலமாக இங்கிலீஷ் படிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நம்ம சேனலை பார்த்து உங்களோட இங்கிலீஷ் ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.